ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி ஓம்காரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பா ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட. அவள் ஏன் திடீர்னு இந்த மாதிரி பேசுகிறா அப்படின்னு பார்த்தா நம்ம ஓம்கார் அங்கே பின்னாடி நின்றுட்டுருக்கான் போல். அதை இவ காரு கண்ணாடியில் பார்த்துவிட்டு அவன் கேட்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அதை அவனும் உண்மைன்னு நம்பிக்கிட்ட இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்கிட்ட இதெல்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும், இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டுறா. அதனால அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் வீட்டுக்கு நம்ம ஓம்கார் வந்துட்டான். என்னப்பா காலேஜ்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவனோட கன்னத்தில் இருக்கிற அந்த லிப்ஸ்டிக் மார்க்கை ஃப்ரெண்டுக்காரி கவனிச்சிட்டா. என்னது உன்னோட கன்னத்தில் ஏதோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் ஃப்ரெண்டுக்காரிக்கு சம்திங் ராங்குங்கிற மாதிரி யோசிக்கிறா. இப்போ மறுநாள் ஆகிடுது. காலங்காத்திலே நம்ம ஹீரோ காலேஜ்க்கு வந்துட்டான். அங்கே வந்து கிளாஸ்க்கு போனால் எல்லாரும் இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஓம்கார மயூரா கிஸ் பண்ணா இல்லையா, அதை யாரோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மயூரா வந்து நல்லா இருக்குல்ல டிராயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனுக்கும் வந்து அதை ஃபுல்லாக அழிச்சிட்டு போய் உக்காந்துடுறான். பார்த்தா அவளும் வந்து அவன் பக்கத்துலேயே வந்து உட்காரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு மொய்ரா, இந்த மாதிரிலாம் எதுக்காக பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு எங்கே வேணுமோ அங்கே போய் உட்காரு, இந்த சீட்லலாம் நீங்கள் உட்கார முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனாலும் இவ பிடிவாதமாக அவன் பக்கத்துலேயே தான் போய் உட்காந்துருக்கா போல். 3 பேரும் ஒரே சீட்டில் இடித்து பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இவ என்னடானா நம்ம ஹீரோவை அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா. ஸோ இதெல்லாம் சார் பார்த்துக்கிட்டு பாடத்தில் உனக்கு கவனம் இல்லை, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போக்குள்ள இவனோட கையில் அவளோட நம்பரை எழுதி கொடுத்துட்டு எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுவோம் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்துட்டு போயிட்டுருக்கா. நடவடிக்கையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி இவனும் பார்த்துட்ருக்கான். அப்புறம் கேண்டீனுக்கு சாப்பிட்லான்னு போனால் அங்கேயும் சாண்ட்விட்சை ஹார்டின் ஷேப்பில் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. இதை பார்த்தும் அவன் கடுப்பாகி அங்கேருந்து கிளம்பி போகிறான். காலேஜ் முடிஞ்சிருச்சு போல். ஸோ கிளம்பலான்னு போகும்போது அப்போ அவனோட சைக்கிளில் பொக்கே இருக்குது. அதை பார்த்த உடனே சமக்கம் வருது. இதையும் அந்த மயூரா தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா அவள் போர்டு வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. ஐ லைக் யூ ஓம்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இதை பார்த்துட்டு அவனும் கேட்குறான், இதெல்லாம் என்ன மயூரா, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன்னோட நடவடிக்கைலாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவ டக்குன்னு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் உன்னை நான் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ப்ளீஸ் என்ன ஏற்றுக்கோ, உன்னை எனக்கு பிடிக்கணுன்னா நான் என்ன செய்யணும், எது வேணாலும் சொல்லு நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் உனக்கும் எனக்கும் போன ஜென்மத்தோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் உன்னை விலகி இருக்கணும்னு தோணலை, நீ என்னோட உயிரை காப்பாற்றினால அப்போலேருந்தே எனக்கு உன் மேலே காதல் வந்துருச்சு, ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் வாய் விட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்துட்டு அந்த பையன் ஒரே வார்த்தை தான், உன்ன மாதிரி பொண்ணுங்களை எனக்கு கண்டாலே பிடிக்காது, அதனால தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காத, இது உன்னோட புது பிளான் தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவளுக்கா சமக்கம் வருது, என்ன பண்ணாலும் இவன் வலிக்கு வரமாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் இவ பண்ண வேலையால் காலேஜில் இருக்கிற எல்லாருமே இவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பையன் இவளை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டான் இல்லையா. ஸோ அதனால ஃப்ரெண்டு காரணமே கேட்குறான், என்ன மயூரா நடக்குது, நீ அந்த ஓம்காரை காதலிக்கிறியா என்ன, அந்த பையன் வர உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானாம்ல, காலேஜ் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, காதலா நானா, அந்த ஓம்காரையா போய் காதலிப்பேன், அவனுக்கும் எனக்கும் ஸ்டேட்டஸில் ஏணி வச்சா கூட எட்டாது, அப்படி இருக்கும் போது அந்த பையில நான் ஏறெடுத்து பார்ப்பேனா, இது எல்லாமே என்னோட பிளான் தான், அவனை கவுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் அதுக்கு நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரங்கிட்டேயுமே ஹெல்ப் கேட்குறா. ஸோ இதுதான் நான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். அப்புறம் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை போல். ஸோ அதனால ஃப்ரெண்டுக்காரியும் நம்ம ஓம்காரும் தான் அம்மாவை கவனமாக பார்த்துட்ருக்காங்க, மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து. இதெல்லாம் தூரத்துலேருந்து மயூராவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வீடு வரைக்குமே வந்துட்டா போல். அப்புறம் நம்ம ஹீரோக்கும் அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கும் முட்டிக்குது. அவங்க 2 பேரும் அப்படியே ஓடி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டும் பிடிச்சிக்கிட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு இப்போ தான் தோணுது, ஓம்காருக்கு ஏன் என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பயலுக்கு இந்த மாதிரியான சிம்பிளாக இருக்கிற பொண்ணுங்களை கண்டாதான் பிடிக்குது அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நானும் அவளை மாதிரியே மாறி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்புறம் ஐடியா கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ அதனால அவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ மறுநாள் ஆகிடுது. வழக்கம் போல் நம்ம ஓம்கார் காலேஜ்க்கு வந்துட்டான். கிளாஸ்க்கு வந்து பார்க்கும்போது அங்கே மயூராவை காணோம். இவனும் தேடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களும் கேட்குறானுங்க, யாரைப்பா தேடுற, உனக்கு கிஸ் பண்ணாலே அந்த பொண்ணை தேடுறியா அப்படின்னு கேட்டால், சேச்சா அதெல்லாம் இல்லை, வா போய் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாடத்தை கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இருந்தாலும் அவள் ஏன் இன்னைக்கு வரல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். எனிவே வராமல் இருந்தால் நிம்மதி தானே, இல்லாட்டி அவள் ஏதாவது தேவையில்லாமல் ட்ராமா பண்ணிகிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
ஃப்ரீயாக விட்டுறான். அதே சமயம் ஓம்காரோட வீட்டில் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினி இங்கே வந்திருக்கா ஓம்கார் வீட்டுக்கு. அதுவும் அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றிக்கிட்டு ரொம்ப சிம்பிளான பொண்ணு மாதிரி வந்து நின்றுட்டுருக்கா. யாருமா நீ அப்படின்னு கேட்டால், நான் ஓம்காரோட ஃப்ரெண்டு, காலேஜில் படிக்கிறேன், என் பேர் மொய்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திட்டு, உள்ளே வரவா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தாம்பாட்டிக்கே உள்ளே வந்து, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஓம்கார் என்கிட்ட சொன்னான், உங்களை பற்றி தான் காலேஜில் எப்போ பாரு பேசிகிட்டே இருப்பான், அதான் உங்களை நான் பார்த்துக்கலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உனக்கு எதுக்குமா சிரமம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்ன ஆண்டி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க உடம்பு சரியில்லை, நீங்கள் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும், சரி நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி கிச்சனுக்கு ஓடி போய்ட்றா. யார் இந்த பொண்ணு திடுதுப்புன்னு வந்து தானே வந்து டீ போடுறேன்னு கிச்சனுக்குலாம் போயிட்டுருக்கா. ஓம்கார் இவளை பற்றி நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு அம்மாவும் யோசிக்கிறாங்க. ஆனால் டீ எதில் போடுறதுன்னு தெரியல. ஆண்டி இதுலையா போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கரை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கா. உடனே இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. என்னம்மா இதுக்கு முன்னாடி நீ கிச்சன் பக்கம் போயிருக்கியா என்ன, டீ இதுலையா போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களே கிளம்பி கிச்சனுக்கு வந்துடுறாங்க. இதில் தான் போடணும், இதெல்லாம் உன் அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால் உடனே அவள் சோகமாயிடுறா. எனக்கு அம்மா இல்லை ஆண்டி, நான் பிறந்ததும் என் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க தான் சம்மந்தப்படுத்துகிறாங்க கட்டி பிடிச்சிட்டு. கவலைப்படாதம்மா, நானும் உனக்கு ஒரு அம்மா தான், என்ன அம்மாவை நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீ போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினி முழுக்க முழுக்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணால் ஓம்கார் தானாக வலிக்கு வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஓம்காரும் காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்துட்டான். எங்கே அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கான். கிச்சன்லேருந்து சவுண்டு கேட்குது. உடனே அவன் கிச்சனுக்கு போய் பார்த்தா அங்கே மயூரா தன்னோட வீட்டில் வந்து நிற்கிறது தெரியுது. அவளும் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஓ நீ இப்போ ஏன் வீட்டில் வந்து இருக்கிறதுனால தான் காலேஜுக்கு வரலையா, சரி சரி இங்கே வா, வீட்டை விட்டு உடனே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அம்மா தடுக்கிறாங்க. ஏன்ப்பா அந்த மாதிரி பண்ணுற, அந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணதான்ப்பா வந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அம்மா உங்களுக்கு இவளை பற்றி எதுவுமே தெரியாது, இவ நாடகம் ஆடிட்டு இருக்கா, இவ ஸ்வீட்டாக பேசினது இவன் நல்லவன்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க, இவ சரியான கேடி, ஏதோ பிளானில் தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு வெளியே விட்டுறான். உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு இது என்ன கோலம் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவள் உடனே உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதானே பிடிக்கும், அதனால உனக்காக தான் நான் பண்ணேன் ஓம்கார், இப்போவாவது சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, உனக்கு தகுந்தாப்புல நான் மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் உடனே ஒருத்தர் தன்னோட ஆடையை மாற்றிக்கிறதுனால அவங்களோட குணம் மாறாது, நீ என்றைக்குமே அந்த திமிரு பிடிச்ச மயூரா தான், அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இப்படி நீ ட்ராமா போட்டு என்னை ஏமாற்றி என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறேன்னு தான் எனக்கு தெரியலை, மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோமா திட்டி விட்டுட்ருக்கான். அவள் உடனே அவனோட சட்டையை பிடிச்சி, ஏன் ஓம்கார் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை சுற்றி சுற்றி வரேனே, உன் மேலே இருக்கிற காதல்னால தானே உன்னை சுற்றி சுற்றி வரேன், நீ ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்ற, ப்ளீஸ் என்னோட காதலை ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவன் இங்கேருந்து கிளம்ப போகிறான். அவள் உடனே சொல்லிடுறா, நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம என்னோட காதலை நீ ஏற்றுக்காம நான் இங்கேருந்து எங்கேயும் கிளம்ப மாட்டேன், இதே இடத்துல தான் நான் நிற்க போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதுவும் ஓ இஷ்டம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போயிடுறான். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. இவனும் ஜன்னல் வழியாக பார்க்குறான் அவள் போயிட்டாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மயூரா அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கா. அதுவும் மழை வேற வரப்போகுது போல், காற்று பலமாக அடிக்குது. இந்த பொண்ணுக்கு எவ்வளோ பிடிவாதம், இங்கே எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டுருக்கான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் படிக்க அவன் வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறான். இப்போது நைட் ஆகிடுது, தூங்குறதுக்காக போயிட்டான். ஆனால் அதுக்குள்ளே ஒரு தடவை இவங்க நிற்கிறாளா இல்லையாங்கிறத பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவளை காணோம். அப்போ இங்கேருந்து அவள் போயிட்டா போல், மழை வர பெய்யுதில்ல, அதான் கிளம்பி போயிட்டா, எனக்கு தெரியும் இதுதான் அவளோட உண்மையான முகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து தூங்க போயிடுறான். இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காத்தாலே பார்த்தா அம்மா ஓம்கார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்ருக்காரு. உடனே அவன் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பதறி போய் வந்து பார்க்குறான். நம்ம மயூரா வீட்டு வாசலில் படுத்து கிடக்கா. என்னாச்சுமா இவளுக்கு, இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு கேட்டா, என்னாச்சுமா இவளுக்கு, இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு கேட்டா, தெரியலப்பா, நான் காலையிலே கதவை ஓப்பன் பண்ணுறேன், இவ வீட்டு வாசப்படியில் வந்து படுத்து கிடக்கா, அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக இவ இங்கே தான் இருந்தாளா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்லைம்மா, இவ நேற்று நைட்டு கிளம்பி போயிட்டா, இப்போ காலையில் வந்து ட்ராமா போட்டுட்ருக்கா, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அவளோட நிலைமையை பார்த்தா அவனுக்கு ட்ராமா போட்டுட்ருக்க மாதிரியா தெரியுது. அவள் மயங்கிட்டாடா, சுயநலவிலே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவளோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சு போயிருக்கு, ராத்திரி முழுக்க இவ மலையில் நனைஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை
தூக்கிட்டு வந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவள் எழுந்திருக்கவே மாட்றா. டாக்டருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இவளோட இந்த நிலைமையை பார்த்துட்டு இவனுக்கும் பயம் வருது. ஒருவேளை இவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயப்படுறான். மயிரா எழுந்துரு ப்ளீஸ், கண்ணை திறந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் எழுந்திருச்சிட்றா. உடனே இவன் திட்டிக்கிட்டு இருக்கான். நீ ஏன் அப்படிலாம் பண்ண? உனக்கு அவ்வளோ என்ன பிடிவாதம்? இங்கேருந்து கிளம்பி போகிறத விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிட்டு இருந்தியா? ஏன் அப்படி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், பைத்தியம்தான், உன் மேலே வச்சிருக்க காதலில் நான் பைத்தியம் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அந்த பயலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாரு ஓம்கார், நானும் வெளிப்படையாக எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டேன். ஆனால் நீ அதை ஏற்றுக்கவே மாட்ற. இப்போ நேருக்கு நேராக உன் கண்ணை பார்த்து நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ப்ரப்போஸ் பண்ணிடுறா. ஐ ரியலி லவ் யூ, நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், ப்ளீஸ் என்னையும் என் காதலையும் ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அந்த பயலாக திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கான். என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல். அது மட்டும் இல்லாமல் நீயும் என்னை காதலிக்கிறேன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். உன் வாய் தான் பொய் சொல்லுது, இல்லை என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உன் கண்ணு உண்மையை சொல்லுது, நீ என்னை காதலிக்கிறேங்கிற உண்மை தான் அது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பைய வெக்கப்பட்டு கீழே குனிஞ்சிக்கிறான். இவ்வளோ வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. வலிக்கு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் நாளைக்கு என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்கிங்காக கேட்டுட்ருக்கான். ஏன் நாளைக்கு என்னோட பர்த்டேன்னு சொன்னேன், இதில் என்ன ஷாக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், நாளைக்கு தான் என்னோட பர்த்டேவும் அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல உனக்கும் எனக்கும் ஏதோ போன ஜென்மத்து உறவு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தியா நம்ம 2 பேரும் ஒரே நாளில் பிறந்திருக்கோம். இப்போவாது நம்பு ஓம்கார். அப்புறம் நாளைக்கு எங்கள் வீட்டில் என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீ வந்துரு. நான் சொல்ல வேண்டிய 3 வார்த்தையை நான் சொல்லிட்டேன், இனி நீ தான் சொல்லணும். அதை நாளைக்கு நீ சொல்லிவிடு. உன்னை பற்றி நான் என்னோடய ஃபேமிலிக்கிட்ட இந்த மொத்த உலகத்துக்கிட்டேயுமே நான் சொல்லிவிடுவேன், உன்னைத்தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு. உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. காரில் போய் உட்காந்துக்கிட்டு அவள் சாவியை வச்சுக்கிட்டு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த சாவியில் கூட கூண்டு போட்டிருக்கு. நீ என்னோட காதல் வலையில் சிக்கிட்ட, இனி நீ அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அந்த பயலுமே நிஜமாவே இவன் நம்மளை காதலிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.